2553 மருத்துவர் பணியிடங்களை நிரப்புவதற்கு 24,000 மருத்துவர்கள் தேர்வு எழுதி ஜனவரி மாதம் 5ஆம் தேதி தேர்வு நடைபெற்றது. அந்த 5ஆம் தேதி டாடா கன்சல்டன்சி நிர்வாகத்தின் மூலம் ஆன்லைன் தேர்வு நடைபெற்று முடிந்து இப்போது அந்த விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போதும் கூட அந்த கொரோனா நேரத்தில் யாரெல்லாம் பணியாற்றினார்களோ அவர்களுக்கு மெரிட் மார்க்ஸ் தருகிற அந்த பணியினை கடந்த 1021 டாக்டர்கள் நியமிக்கிற போது செய்தோம். அது மட்டுமல்ல, ஏற்கனவே 500 மருத்துவர்களை அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியின் மூலம் எடுக்கிற போதும் அதற்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. மீதம் இருக்கிற கொரோனா காலத்தில் பணியாற்றிய மருத்துவர்களுக்கு தொடர்ந்து 2 ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு 5 மதிப்பெண்கள், 1.5 ஆண்டு பணியாற்றியவர்களுக்கு 3 மதிப்பெண்கள், ஓராண்டு மட்டுமே பணியாற்றியவர்களுக்கு 2 மதிப்பெண்கள் என்று மெரிட் மதிப்பெண் கொடுக்கிற அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. டிஎம்ஏ, டிஎம்எஸ், டிபிஹெச் ஆகிய 3 நிர்வாகங்களிலும் யார் யார் இந்த கொரோனா மதிப்பெண் வேண்டி விண்ணப்பித்தார்களோ அவர்களெல்லாம் அக்காலகட்டங்களில் பணியாற்றினார்களா என்பதை உறுதி செய்வதற்குரிய நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 10-15 நாட்களில் அந்த பணிகள் எல்லாம் முடிவுற்று அந்த ரிசல்ட் பப்ளிஷ் செய்யப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் மூலம் இந்த மாத இறுதிக்குள் 2553 மருத்துவர்களுக்கும் பணியாணைகள் வழங்கப்படவிருக்கிறது. இவரை நம்முடைய ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு நட்டா அவர்களை சந்திப்பதற்கு தேதி கேட்டிருக்கிறோம். கடந்த மாதம் ஓரிரு தேதிகளை தந்தார். அந்த நேரத்தில் நாம் அங்கே செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது. இந்த மாதம் தேதி கேட்டிருக்கிறோம். டெல்லியில் 5ஆம் தேதி நடைபெறவிருக்கிற தேர்தலுக்கு பிறகு தேதி தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். 5ஆம் தேதிக்கு பிறகு நான் அவரை சந்திக்கவிருக்கிறேன். சந்திக்கிற போது மருத்துவ கல்வி இடங்களை எந்தெந்த கல்லூரியில் கூடுதல் இடங்கள் வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கைகளை அவரிடத்தில் தரவிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு கூடுதலாக மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க வேண்டிய அந்த அவசியத்தையும் அவரிடத்தில் வலியுறுத்த இருக்கிறோம். இந்த மாதிரி கோரிக்கை கூடிய சூழலில் பாஜகவுடைய மூத்த கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் இருக்கு, தமிழ்நாடு 3ஆவது தள்ளப்பட்டிருக்கு, அதிக மருத்துவக் கல்லூரி போன்ற மாநிலங்களில் தமிழ்நாடு பின்னுக்கு வருதுங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பின்னுக்கு வருதுன்னா இப்போ வரத்துக்கான காரணம் அவங்க தானே. இப்போ மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் தான் 2011 சட்டமன்றத்திலே தன்னுடைய செய்தியை பதிவு செய்தார். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி என்பது இந்த அரசின் இலக்கு என்று முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் இப்போ கடந்த ஆண்டு ஒன்றிய அரசின் பிரதமர் திரு மோடி அவர்கள் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கின்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருத்தை 2011 சொன்னது கலைஞர் தான். அந்த வகையில் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்போதெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்தித்தாரோ அப்போதெல்லாம் சொல்லப்பட்டது. நான் ஒரு 10க்கும் மேற்பட்ட முறை அன்றைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அவர்களை சந்திக்கிற போதெல்லாம் இந்த கோரிக்கையை தொடர்ந்து எடுத்து வைத்துக் கொண்டிருந்தேன். குறிப்பாக மயிலாடுதுறை, தென்காசி, பெரம்பலூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை போன்ற ஒரு 6 மாவட்டங்களுக்கு நம்ம மருத்துவக் கல்லூரிகள் இல்லை, அங்கே மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இப்போது பெருமதிப்பிற்குரிய நட்டா அவர்களிடத்திலும் வைக்கவிருக்கிறோம். முடிந்தால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நட்டாவிடத்தில் எடுத்து சொல்லி மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டிற்கு வழங்குவதற்கு அவரும் உறுதுணையாக இருந்தால் நல்லது. இது சம்பந்தமாகவும் பேச இருக்கிறோம். அதுக்கான அவங்களுடைய நிதி பங்களிப்பு இங்கே எங்கே அமையிறது, இது மாதிரியான கருத்துக்கள் பரிசீலனைக்கு பிறகு அந்த கோரிக்கையும் அவரிடத்தில் வைக்கப்படவிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.